எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் கூட உங்களை பெத்தேல் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறாரு. சீக்கிரமா நீங்க அதிசயத்தை உங்க வாழ்க்கையில காண போறீங்க. அதுக்கு ஆதாரமா யாரெல்லாம் அந்த பூமியில வாழும்போது கண்ணீரோடு கடவுள்கிட்ட ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் உண்டு. கண்ணீர் ஜெபத்துக்கு முதல் பதில் ஆண்டவர் கொடுக்காரு. அந்த பதில ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க பெற வரைக்கும் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருந்து நீங்க நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. காத்திருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த இதுக்காக தான் நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட பேசக்கூடிய வார்த்தை. பைபிள்ல அன்னாள்னு ஒரு சகோதரி இருந்துச்சு. அந்த சகோதரி நிறைய வேதனைப்பட்டு தன் கணவனுக்கு நல்ல ஒரு மனைவி தான். ஆனா கணவன் நல்லா நேசித்தாரு. ஆனாலும் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. ரொம்ப கண்ணீர் வடிச்சு அழுது என்னை ரொம்ப அற்பமா என்றாங்களேன்னு சொல்லி அந்த அண்ணாள் ரொம்ப மனக்லேசமா இருந்தாலாம். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் தேவாலயத்துக்கு கூடி அங்க போய் ஆராதனை பண்ணி பலியிடுற பழக்கம் இருந்ததாம். அந்த நாள்ல அவங்க எல்லாம் ராமாவுக்கு போய் அந்த இடத்துல போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருக்கும் போது அந்த ஆலயத்துல போகும்போது இவன் எல்லாரும் சந்தோஷமா பொசிச்சு சாப்பிட்டு குடிச்சு பிள்ளைகளோடு விளையாடுறாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் மனசு வரமல்ல. ரொம்ப வேதனையோடு இருக்கா, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கா. என்ன செய்ய போறோம்னு சொல்லி கலங்கி இருக்கும் போது நமக்கு இந்த சந்தோஷம் இல்லையே, நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி ரொம்ப கலங்கும் போதுதான் இதை 1 சாமுவேல்ல அந்த 10ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அன்னால் மிகவும் மனம் கசந்து அழுதாளாம். மிகவும் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அப்ப இன்னைக்கு நம்ம மனம் கசந்து மனுஷங்கிட்ட போய் அழக்கூடாது. கர்த்தர்கிட்ட போய் தான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட போய் தான், ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கண்ணீரை போற சொல்லணும். அவர் தான் நம்ம கண்ணீரை கேட்கிறவர். அவர் நம்ம கண்ணீரை துடைக்கிறாரு, சந்தோஷமா ஆக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். நம்ம இருதயத்தின் வியாகுலங்களை அறிகிறவரும் அவர் தான். அவர் கண்ணீரை வேதனையை எல்லாம் கேட்கிறார். அது மட்டும் இல்ல, அவளை ஆண்டவரை எப்படி போற்றுதான்னா, சேனைகளின் கர்த்தாவே மிகவும் அழுது தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, அவளுக்குள்ள ஒரு தரிசனம், அவளுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வருது. சேனைகளின் கர்த்தர்னா, சேனைகள்னா நிறைய படைகள் உள்ள கடவுள், படைகள் வச்சிருக்கிற ஆண்டவர். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமை, நான் படுற சிறுமையை பாருங்க. குழந்தை இல்லாம என்ன சிறுமைப்படுத்துறாங்களே, என்ன வேதனைப்படுத்துறாங்களே, நான் கண்ணீர் வடிக்கிறேனே சொல்லி அந்த சிறுமையை பார்க்கும்படியா ஆண்டவர்கிட்ட ஆள்றான். கண்ணோக்கி பார்த்து உமது அடியாரை மறவாமல் நினைத்தரணும். அதாவது ஆண்டவர் மறந்துடுவாரோ நம்ம நினைக்கும். சில நேரத்துல ஆண்டவர் நம்மளை மறந்துடுவாரோ, கைவிட்டுட்டாங்களோ, அதனாலதான் நமக்கு ஒண்ணும் வரமாட்டேக்கோ. இவ்வளவு நாள் காத்திருக்கமே, இவ்வளவு நாள் நான் வேதனையோடு செபிச்சுக்கிட்டு இருக்கேனே, என்னுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி ஒருவேளை மறந்துட்டாரான்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இவ சொல்றா பாருங்க, மறவாமல் நினைத்தரணும். உமது அடியாளுக்கு நான் ஒரு ஆண் பிள்ளையை இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்க. ஒரு ஆண் பிள்ளைய தாங்க ஆண்டவரே. அவ சொல்லு, வேற பிள்ளைய தாங்கன்னு கேட்கல, எந்த பிள்ளைய தாங்கன்னு ஆண் பிள்ளைய தாங்கன்னு கேட்க. அதான் ஒரு பெரிய அவளுடைய ஒரு நம்பிக்கை, விசுவாசமும். ஆண் பிள்ளைன்னா ஏன் கேட்டா, எது கேட்டாலும் பின்னால தெரியும். அப்ப பாருங்க, அவ ஆண் பிள்ளைய கேட்டுட்டு அவள் சொல்றா, அதுக்கப்புறம் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பிள்ளை, ஆண் பிள்ளை பிறந்தா அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவனை உமக்காக, கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுக்கேன்னு பொருத்தனை பண்றா. இவ பொருத்தனை பண்ணும்போது அந்த பொருத்தனையில வைராக்கியமா இருக்கா. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்காரு. அத கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி கூட படாது. அந்த நாட்கள்ல தலையில முடியெல்லாம் எடுப்பாங்க. ஆனா சவரன் கத்தி கூட படாத அளவுக்கு நான் பிள்ளைய வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அவனை அப்படி ஒரு பொருத்தனையோடு அந்த மகனை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கா. அவள் கர்த்தருடைய சன்னதியிலே
வெகு நேரமா விண்ணப்பம் பண்ணுகிற போது வெகு நேரமா ஆலயத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கெல்லாம் கஷ்டப்பட்ட நேரத்துலலாம் ஆலயத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே முகத்தை மூடி அழுதுகிட்டே இருப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வேதனை, எங்க வாழ்க்கை இருக்க வேதனை மாறாதா, எங்க சிறையிருப்பு மாறாதா, எங்க துக்கம் மாறாதான்னு சொல்லி அழுதுகிட்டே அழுது ஜெபிப்போம். அப்படி அழுது ஜெபிக்க போய் தான் இந்த நாள்ல கர்த்தர் நம்மள இவ்வளவு சந்தோஷத்தோட வச்சிருக்காரு. அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற, எங்க வாழ்க்கையில நிறைய கடன் பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள், குடும்பத்துல பிள்ளைகள் மூலமா சில பிரச்சனைகள், இதெல்லாம் கர்த்தர் வந்து அவர் சமூகத்துல உட்கார்ந்து அழுதுதான் அவ்வளவுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்தார். உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை தரப்போறார். இந்த அண்ணாள் அழுது ஜெபம் பண்ண ஜெபத்துல ஒரு வித்தியாசமான அழுகை, ஒரு வித்தியாசமான ஜெபம். அந்த சொல்ல பாருங்க, அவள் கர்த்தருடைய சன்னதியில வெகு நேரமாய் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும். விண்ணப்பம் பண்ண போது அங்க ஒரு ஆசாரியன், அதாவது அந்த ஆலயத்துல உள்ள ஒரு ஊழியர், அவர் சொல்றாரு, அவர் பேரு ஏலி. அவர் சொல்றாரு, ஏன் நீர் வெகு நேரமா அதை விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஏலி அவள் வாயை கவனிச்சு கொண்டே இருந்தாராம், பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அவள் வாய் இப்படியே அசைது. ஆனா அவ என்ன சொல்றான்னு புரியாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த நாட்கள்ல குடிக்கிற பழக்கம் பெண்களுக்கு உண்டாம். அந்த பழக்கத்தின் மூலமா தான் இவனும் ஒருவேளை குடித்த பெண்ணை போல இவ வந்து தன்னுடைய வாயை புலம்பிக்கிட்டு இருக்காளோ தேவாலயத்துல உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி அவரு கேட்காரு. வந்து அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்ததை பார்த்து அவளுடைய சத்தம் கேட்கலையாம். ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று நினைச்சு அவளை நோக்கி, எது வரைக்கும் நீ வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்குவாய கேட்டார். குடியை விட்டு விளக்குங்காரு. அப்ப இவ சொல்றா, நம்ம குடிக்கல, நான் வியாகுலப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன், இவர் இப்படி கேட்காருன்னு சொல்லிட்டு அப்ப அவ சொல்லுதா, அப்படின்னு பொறுமையோட சொல்லுதா, அவ வேதனையோட சொல்லுதா. அதற்கு அண்ணாள் பிரதித்திரமாக, அப்படியெல்லாம் என் ஆண்டவனே, அது சொல்ற எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. அப்படியெல்லாம் ஆண்டவனே, நான் வந்து மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. என்ன கிளேசமா? மன கிளேசம். நான் மனசு அளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன், மனசு அளவுல வேதனைப்பட்டிருக்கேன். நான் மனசு கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமோ மதுபானமோ குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். இருதயத்தை உடைச்சு ஊத்தி ஜெபிச்சாதான் கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். மேலோட்டமான ஜெபத்தை கேட்டா கட்டாயம் பதில் கொடுக்க மாட்டார். இருதயத்தை உடைச்சு ஊத்துனாலாம். அவன் சொல்றேன், நான் வெறிச்சிருக்கல, நான் மதுபானம் குடிக்கல, நான் திராட்சரசம் குடிக்கல, ஆனா என் இருதயம் என்ன செஞ்சிருக்கு? உடைந்து கிடக்கு. அந்த உடைஞ்ச இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி இருக்க அப்படின்னு சொல்லி இருதயத்தை உடைத்து, உமது அடியாள் அப்பா, அவள் உன்னுடைய அடியாள் இவ்வளவு வேதனைப்பட்டு கலங்குத, அதனால நான் வந்து நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ தான், என்னுடைய வேதனையை தான் நான் ஆண்டவற்றை கொட்டி அழுதேன்னு சொல்லி அவள் சொல்லி இருதயத்தை ஊற்றி அவள் அடியாளை நான் பேலியாளின் மகள் அல்ல என்று சொல்லி அழகா அவ சொல்றா. அதுக்கப்புறம் என்னை மிகுதியான நான் விசாரத்தினால இருக்கேன் அப்படிங்க. விசாரம், வேதனை, கண்ணீர், கவலை, அந்த விசாரத்தினால் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். விசாரம்னா அதாவது சொல்ல முடியாத வேதனை. இந்த வேதனை அவ இளையவனுடைய மனைவி வந்து, அவருடைய இளைய மனைவி வந்து என்ன பண்ற, இவளை ரொம்ப கேவலமா பேசுதா, மல்லடி அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது எப்படி இல்லாமோ அவள் அற்பமா என்றாங்க. அந்த அற்பமா என்ற மத்தியில தான் அவ ரொம்ப வேதனைப்பட்டு விசாரம், இருதயத்துல விசாரம் பெருகி இருக்கும்போது அவ ஆத்மா விசாரத்தால் பெருகி இருக்கு. அவ்வளவு வேதனையில அவ கண்ணீர் வடிக்க. இன்னைக்கு நம்ம ஆத்மா விசாரப்பட்டு இருக்கா? வேதனையோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை உடைச்சு ஊற்றுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்க விண்ணப்ப சத்தத்தை கேட்பார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற வார்த்தை அப்படியே உங்களுக்கு பலிக்கும். அது மட்டுமல்ல பாருங்க, அதற்கு ஏலி சொல்றாரு, சமாதானத்துடன் போ. அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஊழியக்கார் வாயில வருது, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் வாயில வருது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட. யாருடைய தேவன்? இஸ்ரவேலின் தேவன். நம்ம ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன், நாம் இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலின் தேவன்
சொல்றாரு, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவதாக என்றான். உடனே பாருங்க, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளின் கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவ சொல்றா, உமது அடியாள் கண்களிலே தயவு கிடைச்சது. அப்பமா அடியாளும் தன்னை தாழ்றான். எத்தனை தடவை சொல்றா? முதலையும் 3 தடவை சொல்லிட்டா, உமது அடியாள். தன்னை தாழ்த்த தான் கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்காரு. நான் உமது அடியாள் அப்படி சொல்றேன். ரொம்ப ஒரு பெரிய பணக்காரி மாதிரி காட்டிக்கிடல, ஒரு செல்வந்தர் மாதிரி காட்டிக்கிடல. தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துறாரு, இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்ற உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்ன உடனே அப்பொழுது அவள் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்று சொல்லி அவள் பின்பு என்ன செஞ்சானாம், அந்த ஸ்திரீ புறப்பட்டு போனாள். அந்த அன்னாள், அவளை ஸ்திரீன்னு போட்டிருக்கு, அன்னாள் புறப்பட்டு போய் என்ன சொன்னாலாம் பாருங்க. அவள் புறப்பட்டு போய் அவ போன பிறகு அப்புறம் அவ போய் துக்க முகமா இருக்கலையாம். அவ அப்படி ஒரு வேதனையில இருந்த மகள் அவ புறப்பட்டு போன பிறகு அப்புறம் போய் அவள் முகமாய் அவ இருக்கவே இல்லை. அவ துக்கமா இருக்கல, அவ துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிட்டு. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, நீ போ, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவன் உனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை நடத்துவாருன்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு அவ இருதயம் அந்த நிமிஷமே அவ கவலை அவளை விட்டு ஓடிட்டு. அந்த நேரமே அவ கவலை, அவ வேதனை, விசாரங்கள், கண்ணீர், போராட்டம், மன அழுத்தம், மன விசாரங்கள் எல்லாம் ஓடிட்டு. இப்ப இன்னைக்கு எனக்கு அருமையான பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க இருதயத்துல விசாரம், மன அழுத்தம், மன வேதனைகள், மன குழப்பங்கள் கூட இருக்கலாம். உங்களை செபிக்க விடாம கூட பண்ணலாம். ஆனா நீங்க தேவ சமூகத்துல, அதாவது தேவ ஆலயத்துல உட்கார்ந்து நீங்க அழுது கதறி செபிக்கும் போது உங்க செபத்துக்கு கட்டாயம் பதில் உண்டு. இந்த அன்னாள் கேட்டது போல இது மட்டுமல்ல, உங்க கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல தீராத ஒரு பிள்ளையுடைய பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வியாதி நிமித்தமான ஒரு காரியமா கூட இருக்கலாம். முடியாது, டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சன்னதியில அழுகும் போது கேன்சர் வியாதியை கூட கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஏன்னா உங்க அழுகையின் சத்தத்தை அவர் கேட்காரு. அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர் உங்க கிட்ட வந்து அவர் உங்களுக்கு ரொம்ப நன்மையான காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொல்றாரு, கடவுளிடம் போய் அவ கண்ணீர் வடித்து ஜெபிச்சதுனால, அவர் மேல பாரத்தை வச்சதுனாலையும், அவள் கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சதுனாலையும், ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கையினாலையும் அவளுக்கு கர்த்தர் அவ கர்ப்பத்தை திறக்க ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. அவ கர்ப்பம் திறக்கப்பட்டதாம். கரெக்டா சில நாட்களிலே அவ கர்ப்பவதி ஆனாலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அழுது கதறி செபிச்ச உடனே கொஞ்ச நாளைக்குள்ளாக, சில நாட்களுக்குள்ளாக கர்ப்பவதியானாள். அப்போ எவ்வளவு தூரம் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்காரு. நம்ம சத்தத்தை அவர் கேட்கிறாருங்கிறத உணரணும். நம்ம ஆண்டவர் சத்தத்தை நம்ம சத்தம் கேட்காரு. நிறைய பேர் நம்ம நினைக்கும், அவர் நம்ம சத்தத்தை எங்க, நம்ம ஜெபத்துக்கு எங்க செவி கொடுக்க போறாங்க, நம்ம ஜெபம் எப்படி கேட்கப்பட போகுது, நம்மளதான் ஆண்டவர் நினைப்பாரா அப்படின்னு கூட நம்ம நினைச்சு ரொம்ப கலங்கலாம். நீங்க ஒருவேளை கண்ணீரோட கூட இருக்கலாம். நாங்களாம் நிறைய கண்ணீர் வடிச்சிருக்கோம், நிறைய பாரத்தோட இருந்திருக்கோம். இந்த பாரத்தெல்லாம் கர்த்தர் எங்களை மாற்றி இன்னைக்கு உண்மையிலே ஆண்டவரை துதிக்கவும் செபிக்கவும் அவருடைய வல்லமையான காரியங்களை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகுதான் அந்த அன்னாளுக்கு தீர்க்க தரிசனம் வருது பாருங்க. அவருடைய தீர்க்க தரிசனம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காரியம் அவளுக்கு கிடைச்சி, அந்த குழந்தை கிடைச்ச உடனே அவளுக்குள்ள ஒரு கொஞ்ச நாள் சென்ற பிறகு கர்ப்பதி ஆகி அந்த குமாரனை பெற்ற உடனே அவ கேட்ட காரியங்களுக்கெல்லாம் அவ கர்த்தர் பதில் கொடுத்தனால, அந்த பிள்ளைக்கு ஒரு ஆண் பிள்ளையை கேட்டதுனால ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு. அவ எந்த பிள்ளைய கேட்டாலும் அந்த பிள்ளைய கொடுத்திருக்காரு. அது ஆண் பிள்ளைய கேட்டா ஆண் பிள்ளைய கொடுத்தாரு. அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாளாம். உண்மையிலே பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல. ஆண்டவர் வந்து ரொம்ப நல்லவர். பொருத்தனைகளை நம்ம செலுத்தணும். நம்ம பொருத்தனை பண்ணிட்டா செலுத்தணும். அவர் செலுத்திட்டா கட்டாயம் நம்ம பொருத்தனைக்கு அவர் செவி கொடுப்பார். அப்ப பொருத்தனை பண்ணி செபிச்சா
அந்த பிள்ளைய நான் உமக்காக வளர்ப்பேன், உமக்கென்று கொடுப்பேன், உமக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ சொன்னபடி ஆண்டவருக்காக அந்த பிள்ளையை கொண்டு போய் அவ ஆலயத்துல விட்டு அந்த பிள்ளைய கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று தன்னை அர்ப்பணிச்சுட்டு அவ சொன்ன ஒரு காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அன்னாள் வந்து ஜெபம் பண்ணி, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை கொண்டு ஆலயத்துல விட்ட பிறகு சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எவ்வளவு இருதயம் நொந்துச்சு, எவ்வளவு உடஞ்சிச்சு, எவ்வளவு நொறுங்கி இருந்தா, மனக்லேசமா இருந்தா எல்லாமே போயிட்டு ஆண்டவர் கொடுத்தது அப்படியே அவள் டோட்டலா மாத்திட்டார் ஆண்டவர். அவள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு எனக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சர் மேல் என் வாய் திறந்து இருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவளுக்குள்ள வந்த உடனே அவளுக்குள்ள தீர்க்க தரிசனம் பரப்படுது. அவ சொல்றா, என்ன சத்துரு வாய் என் மேல இருந்துச்சு, அதாவது ஒண்ணுமே பிள்ளை இல்ல, இவ ஒண்ணுமே பெற மாட்டா அப்படி சொன்ன வாயெல்லாம் அடைக்கப்பட்டுட்டு கர்த்தர் பாருங்க, என் கொம்பு உயர்ந்தது அப்படின்னா எனக்கு கர்த்தர் உயர்த்திட்டாரு அப்படின்னு அர்த்தம். உயர்த்திட்டாரு, ஒரு பிள்ளைத்தாச்சி ஆக்கிட்டாரு, என் கொம்பு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அவள் தன்னுடைய உம்முடைய ரட்சிப்பை சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பு சந்தோஷமா இருக்கான். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஹல்லேலூயா. அவ சொல்லுதா பாருங்க, அவளுக்குள்ள மகிழ்ச்சி வந்து சொல்லுதா, என் கர்த்தரை போல ஒருவரும் இல்லை, பரிசுத்தமுள்ள தேவன் இல்லை, அவரை போல உண்மை உள்ளவர் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனை போல யாரும் கிடையாது, என் இயேசுவை போல யாரும் கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நான் சொல்றோமா? நிறைய பேர்ட்ட கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரம் அற்புதம் செய்வார். யார்கிட்டயா சொல்றீங்களா? இன்னும் கூட மட்டும் வேதனைப்படுத்துறீங்களா? துக்கப்படுத்தி குத்தி பேசுறீங்களா? ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ புத்திக்க அப்படி இருக்கான்னு சொல்றீங்களா? அந்த மாதிரிலாம் விட்டுட்டு தேவன் சமூகத்துல உட்கார்ந்து நீங்க அடுத்தவங்களுக்கு ஜெபிங்க, மற்றவங்களுக்கு ஜெபிங்க, உங்க சிறையிருப்பு மாறும். அது போல நீங்க போய் ஆலயத்துல கதறி அழுது ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பாரு. ஏன்னா நாங்க பட்ட பாடு அப்படி, நாங்க வடிச்ச கண்ணீரும் அப்படி. நிறைய என்னுடைய கணவருக்கு அதிகமான பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்துல உயிர் போய் வரும். அப்படியே அந்த வீசிங் மூலமா உயிர் போயிட்டு, அது போயிரும் தான் நினைச்சோம். உயிர் போயிரும், இப்ப போயிரும், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள போயிரும், அல்லது இந்த மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்லாம் நாங்க நினைச்சு ரொம்ப கண்ணீர் வடிச்சோம். கண்ணீரோட தான் செபிப்போம். எப்ப பார்த்தாலும் எங்க ஆலயத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சே செபிப்போம். ஆண்டவரே ஜீவனை கொடுங்க, உம்மால ஜீவனை கொடுக்கிற தேவன், எடுக்கிற தேவன், நீர் உயிர்ப்பிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நாங்க கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணோம். உயிர் போன உயிரை கர்த்தர் திரும்ப தந்தார். உங்க வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்ய போறார், கட்டாயம் செய்வார். ஆண்டவரை பற்றி பிடிங்க, ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கோங்க, கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றி பிடிச்சுக்கோங்க. அவரே உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த அம்மா சொல்றா, அவள் இன்னொரு வார்த்தை சொல்லுது பாருங்க, கடைசியில 8ஆம் வசனத்துல, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறாராம். எப்படி ஆண்டவர் பாருங்க, பாதாளத்துல இறங்கவும் ஏறவும் அவர் தான் பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவருக்கு உயிர்ப்பிக்கவும் முடியும். அவர் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துகிறாரு, தாழ்த்துகிறாரு, உயிர்ப்பிக்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம தெய்வம். சாதாரண அன்னாள் வாயில தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தைகள் வருது. அவ சொல்லி துதிக்கா, பாடுதா, மகிழ்ந்து கலிகூர்தா, ஆண்டவருக்கு கலிகூர்தா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கவும் சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவர்கள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. அந்த அம்மா பேசுறா பாருங்க. இந்த 2 அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வீட்டுல வச்சு வார்த்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தை. தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் உயிர்ப்பிக்கிறவர்.
அவர் கொல்லுகிறவர் அல்ல, உயிர்ப்பிக்கிற தேவன். அவர் உயர்த்துகிறவர். அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் உயர்த்துகிறவர். ராஜாக்களுக்கு மத்தியில உட்கார செய்கிறவர், அமர செய்கிறவர், சிங்காசனத்துல அமர செய்கிறவர். ஒரு நாள் அவர் நம்மளை விடவே மாட்டார். பலவானின் வில்லை முறித்து தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான வசனம் 3ஆம் வசனம் போட்டிருக்கு, இனி மேட்டிமையானவர்களை பேசாதீர்கள். அகந்த. இன்னைக்கு நிறைய பேர் மேட்டிமையான பேச்சு. எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன், இவ்வளவு சொத்து நகை இருக்கு, இவ்வளவு காரியங்கள் எனக்கு இருக்கு, அதனால ஒரு பெருமை, மேட்டிமை. இந்த மேட்டிமையை தூக்கி தூர போடுங்க. தேவ சமூகத்துக்கு முன்பாக மேட்டிமை ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த படிப்போ, எந்த பணமோ, எந்த பில்டிங்கோ, எந்த விதமான சொத்தோ, எந்த விதமான சுகங்களோ ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அவர் சொல்றாங்க பாருங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை போல வேறு உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையானவர்களை பேசாதீர்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அகந்த திமிரு. சில ஆட்களை பார்த்தா வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி பெரிய பெருமை. அந்த பெருமை இருக்கக்கூடாது. மனுஷன் தான், மண்ணிலிருந்து வந்தவன் தான். ஊதுனா அந்த சுவாசம் ஊதுன போய் தான் நீங்க உயிரோடு இருக்கீங்க. அவர் அந்த ஊதுன சுவாசத்தை எடுத்துட்டாருன்னா செத்து போயிடுவோம். அது தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் அகந்தையிலையும் மேட்டிமையிலும் இருக்காங்க. அந்த பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள். ஹல்லேலூயா. யதார்த்தமானவைகள். அதாவது அப்படி டக்குன்னு வருவாரு, டக்குன்னு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிடுவார். யதார்த்தமாய். அவர் திட்டம் மட்டும் வரமாட்டாரு. வருவாரு, டக்குன்னு வருவாரு. அங்க ஒரு குருடனை பார்ப்பாரு, டக்குன்னு சுகமாக உடனே திடீர்னு அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துருவாரு. அங்க பார்த்தோம் ஒரு குஷ்டரோகி வருவான், உடனே ஒரு சுகம், உடனே அற்புதம். திடீர்னு தெருவில் நடந்துட்டு வராரு, அந்த விதவையின் மகன் இறந்து போன அந்த மகனை உயிர்ப்பிச்சாரு, வாலிபனை. இப்படிப்பட்ட யதார்த்தமான செய்கைகளை கர்த்தர் செய்தாரு. உங்க வாழ்க்கையும் செய்ய போறாரு. அந்த தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிச்சு உயர்த்த போறார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபை நிறைந்தவரே, வாக்குத்தத்தம் உள்ள தேவனே, இந்த அன்னாளோடு கூட கர்த்தர் பேசினேரே, அவள் மனக்லேசம் விசாரங்கள் பெருகின ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீக்கு என் தேவன் அவ சத்தத்துக்கும் அவ வடிச்ச கண்ணீருக்கும் நீங்க பதில் கொடுத்தீங்களே. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளையோட கண்ணீரையும் இன்னைக்கு கர்த்தர் துடைக்க போறீங்கப்பா. இந்த நிமிஷமே கேட்கும் போதே அவர் அபிஷேகம் இறங்கட்டும். கேட்கும் போதே இந்த வார்த்தைகளை பேசும் போதே அந்த வார்த்தைகளை அவங்க உட்கொண்டு அதை கடைபிடிக்கும் போதே தேவ வல்லமை ஒவ்வொருவர்களும் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் ரத்தம் அந்த பிள்ளைகள் மீது தெளிக்கப்படட்டும். ஆண்டவரை நோக்கி இயேசுவேன்னு கதறி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்க விண்ணப்ப சத்தத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.